ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அண்ணே அண்ணிய கூட்டிட்டு வரலையா? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து தானே வந்தாவா? எங்க போயிட்டாவா? அண்ணி அவி அம்மா வீட்டுக்கு போயிட்டாவளோ? இல்ல கவின, பொட்டிக்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னா அதான் பொட்டிக்ல இறக்கி விட்டுட்டேன். பொட்டிக்ல இறக்கி விட்டியா? அதுவும் இந்த நேரத்துல ஒத்தையில? என்ன நீ பிஸியா இருந்தா வந்த சரி, என்னையாவது கொண்டு விடு. ஒத்தையில எல்லாம் இருப்பாவா? இல்ல வேண்டாம் சாரா. அண்ணே உனக்கு வேலை இருக்குன்னா சரி விடு, நானாவது கூட போயிருக்கட்டா. மணி 8:30 மேல ஆகுதுலாம். டேய், பொட்டிக்னா அப்படிதான் இருக்கான். சொந்தமா பிசினஸ் பண்ணியான்னு வச்சுக்கான், காலமா 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. ராத்திரி நேரத்துல வேலை இருந்தாலும் வேலை பார்த்துதான் ஆகணும். சரிண்ணே, அது புரியுது. நாங்களாவது போய் இருக்கோம், ஒத்தையில எல்லாம் இருப்பாவா? அண்ணே பக்கத்துல ஒரு மெடிக்கல் இருக்கு, அதுக்கு எப்போ ஆளும் வந்துட்டு போவந்தான். ஆனா அவரும் 10 மணிக்கு வந்து மெடிக்கலை பூட்டிடுவாரு. நான் போறேன், நீ பைக் கூடாய். டேய், ஒர்க்கர்ஸ் இருக்காத. ராத்திரி இருப்பாவளா? ஸ்டாக் நிறைய வர நேரத்துல ராத்திரி வேலை இருக்கான். 1-2 பேரை இருக்க சொல்லிருப்பான். இல்லன்னா ஒத்தையில விட்டுட்டு வந்திருப்பனா. முடிச்சிட்டு போன் பண்ணுவா, நானே போய் கூட்டிட்டு வந்துருவேன். நீ போய் தூங்கு சாரா. டேய் கவினா, ஒன்னில் நீ போய் படி, அப்படி இல்லன்னா போய் தூங்கு. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வயசான காலத்துல கரெக்டான நேரத்துக்கு உறங்கி எழும்பாண்டாமா? ஏயா, அவன் வீட்டுக்கு வராம எப்படி கிளவருக்கு எனக்கு உறக்க வரான்? இங்க யாரும் போண்டாம், என்ன அதுல கொண்டு விடு. உறக்க வந்ததுன்னா அதுல கிடக்கலாம். வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தர் துணைக்கு இருக்காவன் பையன் இல்லாம இருக்குங்கடியா. நான் தான் சொல்லலாம், ஸ்டாக் வர நேரத்துல ராத்திரி இப்படி வேலை இருக்கான். அவளை நான் கல்யாணம் பண்ணதுக்கு முந்தையே கவனிச்சிருக்கேன். பொட்டிக்க வேலை இருக்க நேரம் 12 மணிக்கு லைட் கிடக்கும். இது வழக்கமா நடக்கியதான். நீங்க போய் உறங்குங்க எல்லாரும். கூட இன்னொரு அக்கா இருக்கா, அவ ஒன்னும் இல்ல, முடிச்ச உடனே போன் பண்ணுவா, நான் போய் கூட்டிட்டு வந்துடலாம். என்னமோ சொல்ல, பிள்ளை குட்டி வரதுக்கு முந்தி உறக்கமா வராது. போய் படுன்னு சொல்லலாம் இல்ல. டேய், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஒன்னில் போய் படி, அப்படி இல்லன்னா படுத்து உறங்கு. சரி நை. ஏண்டி, உனக்கு உறக்கம் வர இல்லையா? ராத்திரி நேரத்துல உன் மூஞ்சி இப்படிதான் இருக்குமா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நாளையில இருந்து ராத்திரி உறங்கிய நேரத்துல மட்டும்தான் மூஞ்சி செல்லம் போல இருக்கான். இப்ப என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? காலம் வேற கெட்டு போய் கிடக்கு. பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துகிட்டு இருக்காவா? எவா? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? அதான் வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளே உங்க மருமவா. காலம் வேற கெட்டு போய் கிடக்கு. காலம் கெட்டு போய் கிடக்கட்டு. நீ என்னத்துக்கு நேர காலம் தெரியாம இப்படி புலம்பான்னு கேட்க? பொம்பளை பிள்ளை நேத்துக்கு வரைக்கும் அவ தாய் வீட்டுல இருந்தா சரி, கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்ப புருஷன் வீட்டுல இருக்கா. கண்ட நேரத்துல கண்டவனுக்கு கூட அந்த பொட்டிக்குல போய் கூத்தடிக்க போயிருக்கா. உங்க மொபனா அறிவு கெட்டத்தனமா கொண்டு விட்டுட்டு வந்திருக்கான். தங்கம், நமக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, மறந்துடாத. ஒண்ணு போனாலும் இன்னொரு பிள்ளை இருக்கு. நாளைக்கு துளசிய 4 பேர் இப்படி பேசினா நம்ம விட்டு வைப்போமா? இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கானா என்ன வேணாலும் பேசிடலாமா? மருமவள மொப மாதிரி தான். ஆமா, மொப மாதிரி. என்ன மொப இப்படிதானே மேய்ஞ்சுக்கிட்டு தெரியா? உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கா? அவ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு தெரியான்னு தெரியல. பரம்பரமான என்ன ஆவான்? அந்த பொட்டிக்குள்ள கேமரா இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. உள்ள ஏதாவது நடந்தாலும் வெளியே சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். அப்படியே மூடி மறைச்சுக்கிட்டு அவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவான். ஊர் உலகத்துல அரசல் புரசலா ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சாலும் போதான். அர்ஜுனுக்கு தான் அம்மக்காரி இல்ல, சித்திக்காரி நான் தான் இருக்கேன். ஒரு வேளை இவளுக்கு பிள்ளைக்கு பொண்டாட்டினா இந்த மாதிரி கண்டுக்கிடாம விடுவாளா? கொஞ்சம் தட்டி வச்சிருப்பாள. இப்ப பாருங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுனால அர்ஜுனுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு ஊர் உலகத்துல உள்ளவியெல்லாம் பேசுவாவ. என்னையும் தானே தப்பா பேசுவாவ. வாய்க்கு வந்தாப்ல எல்லாம் பேசுவாவ. இவ பிள்ளைக்கு பொண்டாட்டினா இப்படி நியாயம் விட்டுப்பாவலான்னு கேட்பாவ. அம்மாடி தங்கம், மாமா, வீட்டுக்குள்ள நடக்கிய கதை உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்க பியான் கெட்டி ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கானே, அவளுக்கு ராத்திரி எது பகல் நேரம் எதுனாவது தெரியுமா இல்லையா? ஊர்ல உள்ளவியெல்லாம் வாய்க்கு வந்தாப்ல இனிமே பேச போறாவ. ஊர் வாயை மூட முடியுமா, அடைக்கதான் முடியுமான்னு கேட்கேன். ஊர் வாயை அடைக்கிறத பத்தி புறம் பேசிக்கலாம். உன் வாயை அடைச்சுக்கிட்டு இரு. நல்லா சொல்லுங்கப்பா, புத்தியில உரைக்கிய மாதிரி சொல்லுங்க. என்ன பொம்பளை இவாலாம்? வீட்டுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொன்னா என்ன பொம்பளை என்ன கேப்பியா? 9 மணிக்கிட்ட ஆகுது, இந்த நேரத்துல அந்த பொட்டிக்குள்ள போய் இருக்கியா? கூட அந்த பிரவீனா இருப்பான், தெரியாதா எனக்கு? அவருக்கு பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். உலகத்திலேயே பெத்த பிள்ளையா அவர் இவர்னு கூப்பிடியது நீங்கதான். பொட்டிக்குள்ள அவனே கொண்டு விட்டுக்கிட்டு வரட்டும். உள்ள பிரவீன் ஒரு வயசு பையன் இருக்கான். ஊர் உலகத்துல எல்லாம் என்னென்ன பேசுவாவே இனிமே. குடும்ப மானமே காத்துல பறக்குது. அம்மாடி தகரம், அத்தா நிறுத்து, மெல்லமா பேசு. ஏற்கனவே கிளவருக்கு ஒரு காது ஸ்பீக்கர் அவுட். கிட்ட தானே நிக்கியாம், மெல்லமா கத்து. பரம்பரை மானத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இல்லையா? அக்கறை இருந்ததுன்னா ஒன்னையும் எப்பவோ அடிச்சு துரத்தி இருக்கணும். நாங்க அர்ஜுனுக்கு அம்மா இறந்து 2 வாரத்துல எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த கண்டியா. அப்பே குடும்பமான காத்துல பறந்தாச்சு, நாங்களும் தலை குனிஞ்சாச்சு. இனிமே காத்துல பறக்கிறதுக்கு ஒண்ணா இல்ல, நாங்க தலை குனியதுக்கு ஒண்ணா இல்ல. நாங்க தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய வயசுல நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து எங்களை தலை குனிய வச்சிட்டியா. இனிமே தலை குனியத பத்தி எல்லாம் நீ பேசாத. அவன் தானே கொண்டு விட்டுருக்கான், அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கொண்டு விட்டுருக்கான். வேலை முடிஞ்ச உடனே போன் பண்ணதுக்கு சொல்லிருக்கான். அவ போன் பண்ணுவா, போய் கூட்டிட்டு வருவான். இத போல ஒரு அசிங்கம் எங்கேயும் நடக்காது. ஆமா, 2வது பிள்ளை வயசுல இருக்கச்சிலே நினைச்சு ஏங்கி செத்து போனாலே. நம்ம புருஷனா இப்படி, நம்ம புருஷனா நமக்கு துரோகம் பண்ணாருன்னு சொல்லிட்டேன். யாக்கத்திலேயே செத்து போனாலே, பிள்ளை பெத்து போட்டுட்டேன். அப்பே அசிங்கத்தை தேடி தந்துட்டியா. ஏன்
வயசுல இவனை சுமந்து பெத்தேன். இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி தந்துட்டானேன்னு நாங்க அப்பயே தலையில அடிச்சுக்கிட்டோம். இப்ப வயசாவி கிழவன கிளவி ஆயிட்டான். இனிமே பேரனும் பேத்தியும் நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பான். ஒண்ணு காத்துல பறக்காது, பறக்கிறத பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நீ துள்ளிட்டு தெரியாத. சரி, இந்த வீட்ல நல்லது பேச முடியுமா? அதுவும் நான் நல்லது பேசினா போதும் எல்லாரும் உடனே படை எடுத்துக்கிட்டு வந்துருவியா? ஏமா முத என்ன பேசிய யாரு பேசியன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசு. இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க பொண்ணு எவ்வளவு கேவலமா பேசணுமோ எல்லாத்தையும் பேசிடு. கட்டின புருஷன் அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாததான் உனக்கு தெரிய போகுது. வியானா உறக்க வந்ததுன்னா போய் உறங்கு. இந்த வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை தனியா பிசினஸ் பண்ணி நடத்திக்கிட்டு வாழா. இது என்ன சின்னப்பட்ட காரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு புருஷனா அவளுக்கு தோல் கொடுத்து அவ என்னமோ வளரணும்னு அவன் ஆசைப்படியான். வா புருஷன் உன்னை வீட்டுக்குள்ளே அடைச்சு போட்டுருக்கான். அதே போல அவன் பொண்டாட்டி அவன் வீட்டுக்குள்ள அடைச்சு போடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கூட்டிட்டு வந்திருப்பான். அவன் பொண்டாட்டி என்னமோ சாதிக்கணும்னு ஆசைப்படியான். அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்பன மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போதுமா? எப்படி இருக்கு கண்டியலா? உங்க அம்மா அப்பா பேசியதை கேட்டியலா? வந்த மருமவா தப்பு செஞ்சா போதும், பழியும் பாவத்தையும் அப்படியே என் மேலே உங்க மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அவ எல்லாம் தப்பிச்சிருவாங்க. அம்மா தாயே, கொஞ்சம் நிம்மதியா இருக்க உறுதியா இல்லையா? என்னைக்கு இவ எல்லாம் திருந்த போறாளோ? அக்கா, என்னதியா பாப்பா? கவுண்ட் பார்த்து பில் செக் பண்ணிட்டேன். 2 பீஸ் டேமேஜ் பீஸ் இருக்கு, அது தனியா ஒதுக்கி வச்சிருங்க. பாப்பா, நான் அவருக்கு போன போட்டு சொல்லிடட்டா? இல்லக்கா, இப்ப வேண்டாம், நாளைக்கு காலமா போன் பண்ணி பேசிடலாம். போனை எங்க கொண்டு வச்சான்னு தெரியல. ஹலோ அர்ஜுன் சொல்லுங்க. போனை எங்க கொண்டு வச்சு தொலைச்ச? இங்க பக்கத்துல தாங்க இருந்து சைலண்ட்ல போட்டிருந்தானா, அதான் கவனிக்கல. மணி என்ன ஆகுது? போன் என்னத்துக்கு சைலண்ட்ல போட்டிருக்க? இப்ப மாத்திட்டேங்க. முடிஞ்சா? இல்லங்க, என்னமோ முடியல. அங்க யாரெல்லாம் இருக்காவ? சுந்தரி அக்கா இருக்காவ. என்னமா அவிய போவேல தானே? இல்ல என்ன துணைக்கு இருப்பாவன்னு சொன்னேன்ல, முடிச்சதுக்கு பிறகுதான் போவாவ. பிறகு அது பிறகு பிரவீன் இருக்கான். சரி போனை சைலண்ட்ல போடாத. முடிஞ்ச உடனே போன் பண்ணு. அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து நான் வரேன்னா கூப்பிடு. ஐயோ வேண்டாங்க, நான் முடிச்சதுக்கு பிறகு கூப்பிடேன். சுந்தரி அக்கா இருக்காவ, பிரவீன் இருக்கான். எம்மா தாயே, உன்னை ஒத்தையில அந்த பொட்டிக்குள்ள விட்டா கூட எனக்கு இப்படி பயம் இருக்காது. ம். முடிஞ்ச உடனே கூப்பிடு. அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்ன வரணும்னா கூப்பிடுன்னு சொன்னேன். நான் வந்ததுல இருந்து 3 தடவை கூப்பிட்டுட்டியா? இப்படி போன் பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்ப வேலையை முடிப்பேன்? சரி வை. அவனை பத்தி எப்பதான் இவ புரிஞ்சுக்க போறான்? ஒத்தையில பொட்டிக்குள்ள இருந்தா கூட பயம் இருக்காது. பொட்டிக்கு ஆப்போசிட்லயே சிசிடிவி இருக்கு. ஆபத்து வெளியில இருந்து இவளுக்குள்ள வர போறது இல்ல, உள்ளேயே வச்சிருக்காளே கூட. தியா பாப்பா. எனக்கா? டாக்டருக்கு உனக்கு மேல நல்ல பாசம் கண்டியா? உன்னை ஒத்தையில நான் விட்டுட்டு போயிருவானோன்னு பயந்து போன் பண்ணியாரு போல. ஆமாக்கா, இங்க வந்தாலும் முடிஞ்சான்னு கேட்டு வேலையை முடிக்க விட மாட்டாரு. அதனாலதான் நீங்க இங்க வரவே வேண்டாம், முடிஞ்சதுக்கு பிறகு கூப்பிடியேன்னு அனுப்பி விட்டுட்டேன். பாத்தியெல்லாம் இப்பயே 3 தடவை போன் பண்ணிட்டாரு. நம்ம பொட்டிக்கு எவ்வளவு சேஃப்னு நமக்கு தெரியும். உடுமா, 10 மணிக்கிட்ட ஆகுது கண்டியா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கதான் செய்யும். அதுவும் உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா டாக்டர் தம்பி தானே பதில் சொல்லி ஆகணும். சரிக்கா. அது பிறகுக்கா, டேமேஜ் பீஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சிட்டியா? ஆமா பாப்பா, எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு காலமா போன் பண்ணி சொன்னா போதும். அது பிறகு 2 நாளையில புது டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேலாம், அதுவும் ஸ்டாக் வரும். இவ்வளவுக்கு இனிமே டேக் போட்டு ரேக்ல அரேஞ்ச் பண்ணா மட்டும்தான் வீட்டுல போய் உறக்கம் வரும். அதான் சரிதாமா, எனக்கு இல்லைன்னா வீட்டுல போய் ஐயோ காலமா போய் இவ்வளவு வேலை இருக்கேன், கஸ்டமர்ஸ் எல்லாம் வரதுக்கு முந்தி நம்ம எல்லா வேலையும் முடிக்கணுமேனு ஒரே டென்ஷனா இருக்கான். தியா, சொல்லு பிரவீன். டேக் போட்டதெல்லாம் ரேக்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இனிமே இதுவும் முடிஞ்சிடும் பிரவீன். நீ ஒண்ணு பண்ணு. பிரவீன். தியா, பில்லெல்லாம் போட்டு முடிச்சிட்டியான்னு பாத்துட்டு இருந்தேன். போட்டு முடிச்சிட்டு சொல்லலாம். லெஃப்ட் சைடு ரேக்ல இருக்க எல்லா துணியையும் ரைட் சைடு ரேக்குக்கு மாத்திடுறேன். ஏன் தியா, அப்படியே இருக்கட்டும். இப்ப மாத்தினது தானே எல்லாம். இல்ல பிரவீன், பொங்கல் வேற வரப்போகுது. என்னமா 2 நாளையில புது டிசைன்ஸ் நிறைய வரப்போகுது. அது எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சிடலாம்னு எனக்கு தோணுது. ரைட் சைடு ரேக்ல கம்மியா தானே இருக்கு சாரி எல்லாம், எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கமா மாத்தி வச்சிரு. சரி தியா. இப்பயே மாத்தி வச்சிட்டேன்னு வச்சுக்கா, அடுத்த ஸ்டாக் வர நேரத்துல நமக்கு வேலை ஈஸியா இருக்கும். என்ன முழிச்சு கொடுத்துட்டு நிக்க? இல்ல ஒண்ணும் இல்ல தியா. போய் அதை மாத்தி வை. அப்படி இல்லன்னா நீ வீட்டுக்கு கிளம்புனா கிளம்பு. ஐயா, வீட்டுக்கு போறதுக்கு பாத்துட்டு நிக்கல தியா. இதுல எவ்வளவு டேக் போட்டிருக்கேன்னு பாத்துக்கிட்டு நின்னேன். நான் இப்ப என்ன சொன்னேன்னா உனக்கு காதுல கேட்டுதான்? ஆமா தியா, கேட்டுக்கிட்டு தான் நின்னேன். ரைட் சைடு ரேக்ல இருக்க துணியெல்லாம் லெஃப்ட் சைடு மாத்த சொன்னேன். உனக்கு உறக்க வந்துட்டுன்னு நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. தியா, நீ தானே சொன்ன? நான் அப்படியே பிரவீன் சொன்னேன், லெஃப்ட் சைடு ரேக்ல இருக்க துணியை ரைட் சைடுக்கு மாத்தி வைன்னு சொன்னேன். என்ன ஞாபகத்துல இருக்கான்னு தெரியல. போ, உறக்க வந்ததுன்னா வீட்டுக்கு கிளம்பு, நாங்க பாத்துக்கிட்டலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ தியா, நீ இங்க இருக்கச்சுலாம் என்னால எப்படி வீட்டுக்கு கிளம்ப முடியும்? எனக்கு ஹாப்பியா தான் இருக்குது இங்க இருக்கிறதுக்கு. ஹாப்பியா இருக்கான்? சரி, என்னமோ நீ உள்ள போய் வேலை பாரு. சரி தியா. பாப்பா, பிரவீன் தம்பிக்கு உறக்க வந்துட்டுன்னு நினைக்கேன். கண்ணை உருட்டிக்கிட்டே நிக்கான். இவர் என்ன இப்பயே வந்துட்டாரு? முடிஞ்சா? இப்பயே வந்துட்டியலா? நான் 7:30 மணிக்கு உங்களுக்கு போன போட்டு சொல்லிட்டேனே. பொட்டிக்குல எனக்கு வேலை இருக்கு, 11:30 மணி தாண்டான்னு சொன்னனே. போன் போட்டதுக்கு பிறகு வந்தா போதுன்னு கூட சொல்லிருந்தேன். இப்பயே வந்துட்டியலா?
தியா பாப்பா ஒத்தையில இருக்கா, முடிச்சதுக்கு பிறகுதான் வருவேன்னு சொன்னனே. அண்ணே என்னம்மா? மன்னிச்சிருங்க அண்ணே, நான் தான் அவியல இருக்க முடியுமான்னு கேட்டேன். எப்பயே ஸ்டாக் வந்ததுன்னா நாங்க 2 பேரும் தானே ராத்திரி இருப்போம், அந்த ஞாபகத்துல இருப்பியலான்னு கேட்டுட்டேன். என்னாலதான் அவிய லேட்டு, நீங்க கூட்டிட்டு போங்க. ஐயோ லேட்டுங்கிறதுனால இல்லம்மா, ராத்திரி எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாலும் நீ கூட ரூபா போட்டு கொடுப்பேன். உடம்பு சரியில்லைன்னா அதிகமா வேலை வாங்கவும் மாட்டேன். இதுக்கு முந்தைய இவ எத்தனையோ இடத்துல வேலை பார்த்திருக்கான். அளவுக்கு அதிகமான வேலை கொடுத்து உடம்பா அப்பப்ப சரியில்லாம போயிடும். இங்க வந்ததுக்கு பிறகுதான் நிரந்தரமா ஒரே இடத்துல அவ இருக்கான். இல்லண்ணே, அவிய லேட்டாவன்னு சொன்னதுக்கு பிறகு வந்திருக்குதியா கண்டியலாம், அதான் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். வீட்டுல எதுனா முக்கியமான வேலை இருக்குங்க கண்டியலாம், அதனாலதான் தேடி வந்திருப்பியா, இல்லனா அவிய சொல்லிய நேரத்துக்கு தானே வருவியா? ஏ பாப்பா, பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளை வந்தான், வந்த நேரத்திலேயே காய்ச்சல் கொதிக்குது பாத்துக்கான். ஐயோ காய்ச்சலா? என்னன்னு சொல்லுதியா காய்ச்சலா? ஆமாப்பா, காய்ச்சலோட தான் வந்திருக்கான். நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தொட்டு பக்கத்துல காய்ச்சல் அனல் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்து இவளுக்கும் போன் பண்ணிருக்க மாட்டா போல, அப்படியே சுருண்டு படுத்திருந்தான். காய்ச்சல் மாத்திரை எடுத்து கொடுத்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆனதுக்கு பிறவன் காய்ச்சல் விட்ட பாடா இல்ல. அதான் சரி ஒரு வேலை முடிச்சிருந்தாள்னா கூட்டிட்டு போலாம் கண்டியா. ஐயோ 10ஆம் கிளாஸ் வேற படிக்கியா? அக்கா நீங்க போங்க, நீங்க போய் அவளை பாருங்க. இல்லம்மா, நான் பாத்துக்கிட்டேன், நீ ஒத்தையில இருப்ப கண்டியா. அவ இருக்கட்டும், நான் பிள்ளைய பாத்துக்கிட்டேன். சுந்தரி முடிச்சிட்டு போன் பண்ணு. அண்ணே அண்ணே, என்னம்மா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு. என்னமோ ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் வேலை இருக்கும். அது அக்கா இல்லாம நான் ஒத்தையிலே பாத்துருவேன். நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாத நேரம் அப்பா பக்கத்துல இருக்கிறத விட அம்மாவை தான் மனசு தேடும். நீங்க சுந்தரி அக்காவை கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிட்டலாம். ஓ அப்படிங்கிறியா? 1 மணி நேரத்துல முடிச்சிருமா வேலை? ஆமா நீ முடிச்சிட, நீங்க கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, மாத்திரை கொடுத்ததுக்கு பிறகு காய்ச்சல் விடான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன், காய்ச்சல் விட்ட பாடு இல்ல. இவனா கசாயம் அது இதுன்னு சொல்லிட்டு கலக்கி பறக்கி கொடுத்து எப்படியாவது கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவா. காலமா பள்ளிக்கூடத்துக்கு போச்சுலயே காய்ச்சல் கொஞ்சமா இருந்தது. காலமே காய்ச்சல் இருந்ததுன்னா வீட்டுல போட்டுக்கலாம்ல, அவள பள்ளிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். காத்துல போனதுனாலதான் காய்ச்சல் கூடி இருக்கான். 10ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைய தும்மிக்கிட்டு இருக்கா, இருமிக்கிட்டு இருக்கான்னு வீட்டுல போட்டா நல்லாவா இருக்கான்? அண்ணே அக்காவை நீங்க இப்ப கூட்டிட்டு போங்க, ஒண்ணும் இல்ல. கிளைமேட் வேற இப்ப சரியில்லை, ராத்திரி நேரம் ஆனாலே போதும். நல்லா இருக்கீங்களுக்கு உடம்பு முடியாம போயிருது. நீங்க அக்காவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலாம். சரி தியா பாப்பா, நீ முத டாக்டர் தம்பிக்கு போன் பண்ணு. அவருக்கா? ஆமா பாப்பா, நீ டாக்டர் தம்பிக்கு போன் பண்ணி அவரை வர சொல்லு. அவர் வந்ததுக்கு பிறகு நான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அண்ணே உங்க பொண்ணு அங்க உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான், நீங்க போய் அவளை பாருங்க முத. அவளுக்கு காய்ச்சல் தான், ஆனா வீட்டுல பத்திரமா தான் இருப்பா. ஒன்னு இந்த நேரத்துல ஒத்தையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரையல. நீ டாக்டர் தம்பிக்கு முத போனை போட்டு வர சொல்லு. இவ இருக்க தைரியத்துல தானே அவர் ஒன்னே விட்டுட்டு போயிருப்பாரு. இல்லனாலே 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வேலை முடிஞ்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இங்க வந்தாருன்னா முடிஞ்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வேலை ஓடாது. அதனாலதான் முடிஞ்சதுக்கு பிறகு நானே போன் பண்ணி நான் போன் பண்ணதுக்கு பிறகு வந்தா போதான்னு சொல்லிட்டேன். அது பிறகு பிரவீன் வேற இங்க இருக்கான். ஓ பிரவீன் தம்பி இருக்காரா? ஆமாண்ணே பிரவீன் இருக்கான். பிரவீன் தம்பி இல்லன்னு நினைச்சேன். நான் சொல்லல, நான் இங்க பத்திரமா தான் இருப்பேன். பிரவீன் இருக்கான், நீங்க கூட்டிட்டு போங்க. இருந்தாலும் தியா பாப்பா, இதுக்கு முந்தி உனக்கு கல்யாணம் ஆவேலா, அம்மா மட்டும் தான் உண்டு. ஒரு பொண்ணு உனக்கு துணையா இருக்கான்னு சொல்லிட்டு தான் இவளை நம்பி உன்னை எங்க ஒத்தையில விட்டுட்டு போயிருப்பாரு. நீ எதுக்கு போனை பண்ணி சுந்தரி அக்கா வீட்டு கிளம்பிட்டாவா, பிரவீன நானும் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லிரு. ஐயோ அண்ணே, பிரவீன் இருக்கச்சுல எனக்கு என்ன பயம்? நீங்க அக்காவை கூட்டிட்டு முத அவளை போய் பாருங்க. அவர் வந்தாருன்னா வேலையே ஓடாது. போமா முடிஞ்சான்னு கேட்டுட்டே இருப்பாரு. ஏதாவதுன்னா போன் பண்ணுமா? சரி நான் கிளம்புங்க நீங்க. தியா பாப்பா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கான். உனக்கு உள்ள எந்த பிரச்சனையும் இல்லதான். குடிச்சுக்கிட்டு எவனாவது டக்குன்னு கடைக்குள்ள யாருனாலும் ஏறிடுவான். பார்த்து இருந்துக்கான். பிரவீன் இருக்கான் இல்லக்கா, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. இருங்க, அவளுக்கு ரொம்ப முடியலையோ? ஒன்னும் இல்ல, காய்ச்சல் தான் கொதிச்சுட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் பாப்போம், முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருவோம். அம்மாடி வரோம். சரி நீங்க ஏதாவதுன்னா போன் பண்ணுங்க. சரிம்மா. என்ன 10:30 மணி ஆகுது, அண்ணி என்னமா காணலையே? சாரா போய் கிடந்து உறங்கணும் உனக்கிட்ட அப்பயே சொன்னேன்ல. சீசன் நேரத்துல பொட்டிக்குல 12 மணி வரைக்கும் லைட் கிடைக்காத நான் எனக்கு கண்ணால பாத்துருக்கேன். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறானா இந்த நேரத்துல போயிட்டு இந்த நேரத்துக்கு வரலாம். ஆனா தனியா நமக்குன்னு என்ன வேலை செஞ்சாலும் இந்த நேரத்துக்கு போயிட்டு இந்த நேரத்துக்கு எல்லாம் வர முடியாது. உழைப்பு போட்டாதான் முன்னேற முடியும். எப்போ 7 மணிக்கெல்லாம் வந்துருவா. வேலை இருக்க நேரம் வேலை பார்த்துதான் ஆகணும். கூட ஆள் இருக்கிறதுனால ஒன்னும் பயம் இல்ல. நீ போ, நீ போய் படுத்து உறங்குன்னு சொல்லிடலாம். இப்பயே நான் போனாலும் கொந்தளிச்சுட்டே இருப்பான், உங்களை யாரு வர சொன்னது அப்படின்னு. முடிஞ்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். உன் அன்னிக்காரிக்கு அதுவே போதுமே. என்னையாவது கொண்டு விட அண்ணே. சாரா போய் கிடந்து உறங்குன்னு சொல்லிடலாம். சரிண்ணே. கவன, நான் வந்து உனக்கிட்டால நிக்கேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே குனிஞ்சிட்டேன். பார்த்தா தெரியலையா, படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்ன புதுசா இந்த நேரத்துல ஹால்ல இருந்து படிக்கிய? இது கொள்ளலாம், நல்ல கேள்வியா இருக்கு. படிக்கிறது ஒரு குத்தமா? எல்லாரும் இந்த வீட்டுல நான் படிக்கணும்னு ஆசைப்படியாவ, நீங்க மட்டும் படிச்ச கேள்வி கேக்குதியா? எப்பா உன்னைய நான் தான் பெத்தேன், மத்தவியலை விட எனக்கு நல்ல அக்கறை இருக்கு. சரி இருந்துட்டு போட்டோம். கவன மா என்னம்மா இதுல இருந்து படிக்க? நீ இந்த நேரத்துல படிச்சாலும் சரி போன நோடினாலும் சரி உன ரூம பூட்டி போட்டுக்கிட்டு தானே வேலை பாப்பேன்.
இன்னைக்கு நான் புக்க தூக்கி வச்சுட்டு இந்த நேரத்துல ஹால்ல வந்திருக்கேன். அதையா கேக்குதியா? வரவே அதான் அண்ணி என்னமோ பொட்டிக்கல இருந்து வரையில எல்லாம் அவிய வாரத்து வரைக்கும் இங்க இருக்கேன். அவிய வந்ததுக்கு அப்புறம் ரூமுக்கு போயிருவேன். ஏண்டா உங்களுக்கு கிட்ட தானே இருக்கேன், மெல்லமா பேசுங்க. அவ அந்த பொட்டிக்குல இருக்க பிரவீன் கூடால நியாயத்துக்கு போயிருக்கான். உன் அண்ணன்காரன் என்னடானா கொண்டு விட்டுக்கிட்டு வந்திருக்கான். ஆமா, வாயை உடைச்சிருவேன். வாயை மூடிக்கிட்டு போயிருங்க. 10 மாசம் சுமந்து பெத்த தாய் பெத்தவளுக்கு வாயே உடைப்பேன்னு சொல்லியா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. பெத்தவ வாயே உடைக்கிறேன்னு சொல்லிய கட்டியா? நல்லா இருக்கு. ஆமா, அண்ணிய பத்தி தப்பா பேசினா வாயை உடைச்சாலும் உடைச்சிருவேன். அப்பனா உன்னை பெத்தவள விட எங்கேருந்தோ அவன் கெட்டி இழுத்துக்கிட்டு வந்தானே, அவதான் உனக்கு முக்கியம் அப்படிதானே? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? லே கவினே, அந்த அர்ஜுனும் உன் அப்பனுக்கு மொத பொண்டாட்டிக்க புள்ள. நியாயமா பார்த்தா நீ துளசி எல்லாரும் அவனுக்கு மேல வெறுப்புல தான் இருக்கணும். நியாயத்தை யோசிச்சான்னு வச்சுக்கிடுங்க. நீங்க அர்ஜுனனுக்கு அம்மாக்கு பண்ண துரோகத்துக்கு அண்ணன் நம்மள எல்லாம் இந்த வீட்டை விட்டு என்னைக்கோ அடிச்சு துரத்தி இருக்கணும். நியாயத்தை பத்தி நீங்க பேசுதியலா? ஏமா, அண்ணிய பத்தி இப்படி தப்பா பேசுதியலே? அந்த காலத்துல நீங்க என்ன செஞ்சியா? உங்க வயித்துல பிறந்ததே பாவமா நினைக்கேன். அடுத்த வீட பத்தி பேசுறதுக்கு முந்தி நம்மளை பத்தி யோசிக்கணும். நம்ம ஒழுக்கமா இருந்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பேசணும். கொள்ள நல்லா இருக்கேன். முதல் நிலன் அவனுக்காண்டி என்ன எதிர்த்து பேசியிருக்கான். இப்ப நீயா? மா போங்கம்மா, அங்கிட்டு சிறையா இருக்க. உறக்க வந்ததுன்னா போய் உறங்க வேண்டியதானே, தேவையில்லாம ஆளுகளை எல்லாம் நச்சரிச்சுக்கிட்டு. இல்ல நீ எந்தாலும் படிக்காத வழியே போ. ரூம்ல போயிருந்து படிக்க வேண்டியதானே? எவ்வளவு ஒருத்திக்காண்டி இப்படி நடுகால காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சாலும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு, நான் படிக்காத வழியே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இந்த சொத்து மட்டும் தான் முக்கியம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தான் நீங்க போய் சாப்பிடுவியா? என்னைக்காவது ஒரு நாள் கவினை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியலாம். ஒரு ஆம்பளை பயலுக்கு பசிச்சுதுன்னா கீழே வர வேண்டியதான், எடுத்து தரதுக்கு ஆள் இருக்கு. இவ்வளவுதான் நீங்க. ஆனா அண்ணி சாப்பிட்டதுக்கு தட்டுல கைய வைக்கிறதுக்கு முந்தி கேப்பாவ, கவினை சாப்பிட்டானா, துளசி சாப்பிட்டாலாம், பாட்டி தாத்தா சாப்பிட்டாவலான்னு சார கிட்ட கேட்டுக்கிட்டு தான் அது தட்டுல கை வைப்பாவ. ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு வரதுக்கு கொஞ்சம் பிந்தினால ரூமுக்கு தேடி வருவாவ. என்ன கவினை என்னமா சாப்பிடலையா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ரூமுக்கே தேடி வந்துருவாவ. அதானே அவளுக்கு எல்லா நாளுக்கு ரூமுக்கும் போறதுல. ஏன் இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேனா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கிட்ட போயிடும். என்னையே அவ இவானா பேச? மரியாதை தேவைப்படுதுன்னா மரியாதையே பேசணும். அண்ணிங்கிறவங்க அம்மாக்கு சமம். ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட பேசிய முறையில பேசினா உங்களுக்கு நல்லது. முறை தவறி தப்பா பேசினீங்கன்னா நானும் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். போங்கம்மா அந்த பக்கம், சிறையா இருக்கு. உன்னை பாத்துக்கிட்டியேண்டா, எல்லாரையும் அவ எனக்கு எதிராவே திருப்பி தானே வச்சிருக்கான். யாரையும் திருப்ப ஒண்ணும் இல்ல. திருப்பியும் சொல்றேன்மா உங்ககிட்ட. ஏன்டா அம்மான்னு சொல்லியா? அவ இவன் தானே பேசுன, அவ இவனே பேசு. தேவைப்படும் போது பேசியேன். எனக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இனிமே பேசிய வேலையை வச்சுக்கிடாதுங்க. எனக்கு டக்குன்னு கோவம் வந்ததுன்னா நானும் வார்த்தையை விட்டுருவேன், பாத்துக்கிடுங்க. எனக்கு நிலனு கூட இப்படி எதிர்த்து பேசினது கிடையாது. ஒரு நாள் என் பிள்ளை அவ இவன் பேசினது இல்ல. இவன் நாளைக்கு எனக்கு நல்ல கஞ்சி ஊத்துவான் போலதான் இருக்கு. இவன் பேசியதை பார்த்தா இந்த அர்ஜுன கூட நம்பலாம். இவன் தான் மெயின் வில்லனா இருப்பான் போலயே நமக்கு. இவ்வளவுக்கு டேக் போட்டா போதும். இத டேக் போட்டதை நீ ரேக்ல அரேஞ்ச் பண்ணிரு. இவனுக்கு என்ன ஆச்சு? பிரவீன், பிரவீன் தியா சொல்லு. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல தியா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு டேக் போடிய கண்டியா? டேக் போடியதுல என்ன கஷ்டம் இருக்கு? சுந்தரி அக்கா நேரமே வீட்டுக்கு போனாவ்ளோ. ஆமா, அவிய பொண்ணுக்கு உடம்பு தெரியலையா, ரொம்ப காய்ச்சல் அனலா கொதிக்குதான். அதான் அண்ணன் வந்து கூட்டிட்டு போயிட்டாவ. மணிக்கணக்குல படுத்தாலும் உறக்கம் வராது. இப்படி ஏதாவது முக்கியமான வேலை இருக்கச்சுலதான் உறக்கம் வரும். ஆமா தியா, நீ வேணா அந்த பக்கமா போய் படுத்துக்கா. நான் டேக் போட்டு ரேக்ல எல்லாத்தையும் நானே வச்சிருக்கேன். உறங்கனா நான் வீட்டுல போய் உறங்கிருப்பேனே. இதெல்லாம் முடிச்சாதான் பிரவீன் நாளைக்கு நிம்மதியா வர முடியும். இல்லனா ஒரே டென்ஷனா இருக்கும். ராத்திரியும் டென்ஷனா இருக்கும், நாளைக்கும் வேலை ஓடாது. ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வேற வராவ கண்டியா, அதனாலயே நிம்மதி இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுனதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ள நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் தியா. சைடுல டேக் போட்ட துணியெல்லாம் இருக்கு, அத ரேக்ல கொண்டு வச்சிரு. தியா, ரைட் சைடு ரேக்ல இனிமே இடம் இல்ல. இருக்கா இல்லையா நான் பாக்கேன். நீ இதை எடுத்துட்டு வரியா இல்லனா நான் எடுத்துட்டு வரவா? இல்ல தியா, நானே எடுத்துக்கிட்டு வரேன். என்ன திடீர்னு ஒரு மாதிரி கோவமா பேச ஆரம்பிச்சிட்டான். பிரவீன், நீ இதை எடுத்துட்டு வர போறியா இல்லனா நான் எடுக்கட்டான்னு கேட்டேன். இல்ல தியா, நீ தூக்க வேண்டாம், நான் எடுத்துட்டு வரேன். இப்போதைக்கு இங்க வச்சிரு. இங்கே இடம் இல்ல தியா. உன் கண்ணு இங்க வச்சிருக்க, மேலதான் இடம் இருக்கலாம். இல்ல, நீ அந்த பக்கத்துல ரைட் சைடு தானே வைக்க சொன்ன. அங்க இடம் இல்லனா இங்க வைக்க வேண்டியதானே. இங்க வைக்கவா? பை, என்ன ஆச்சு உனக்கு? குழந்தைகளுக்கு சொல்லிய மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ கூட தான் எனக்கு தேவையில்லாம கோவப்படிய மாதிரி இருக்கு. பை பிரவீன். பிரவீன், வைக்க தியா. பாத்து வை. ஒரு சாரி கீழே விழுந்தாலும் ஒன்னொன்னா கீழே விழுந்துட்டே இருக்கான். நான் பாத்துக்கிறேன் தியா. நீ ரேக்க பாத்து வச்சேனா கீழே விழாது. அவ்வளவுதான். பிரவீன், சாரி தியா, மேல இருந்து சாரி எல்லாம் கீழே விழுந்துதா, அது பிடிக்கச்சுல நானும் தெரியாம கீழே விழுந்துட்டேன். தெரியாம கீழே விழும்போது கை பட்டுட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேல, நீ ரேக்க பாத்து வைனே. தியா, எனக்கு தேவையில்லாம கோவப்படிய மாதிரி இருக்கு. தியா,
என்னமே இதுக்கு டேக் போட்டு முடிக்கலாம். இதெல்லாம் டேக் போட போறியா? நான் டேக் போட்டு வச்சிருக்கத நீ அரேஞ்ச் பண்ணு. நீ போய் அரேஞ்ச் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரி தியா. தியா தியா ஆ. நீ சொன்ன மாதிரி ரேக்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னமோ கொஞ்சம் இருக்கு பாரு. அத நாளைக்கு வச்சா காணாதா? உன்னை நான் இங்க வேலை பார்க்கறதுக்கு சொல்லவே இல்லையே. உனக்கு பிடிக்கலன்னா நீ தாராளமா போலாம். நீங்க இருக்கிறதுனாலதான் உன்னை வேலை செய்ய சொல்லியேன். உனக்கு வேலை செய்யக்கூடாதுன்னா நீ தாராளமா கிளம்பலாம். ஐயோ தியா, நான் உனக்கு சப்போர்ட்டா தானே இருக்கேன். அதே கொண்டு வைப்போம். சரி சரி. யாருக்கு ஃபோன் பண்ண போயிருப்பா? ஒருவேளை அர்ஜுன வர சொல்லிருப்பாளோ? பேசின மாதிரி ஒண்ணும் இல்லையே. என்ன திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்க? எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாதான் செய்வியா? இல்ல தியா, நான் போறேன். அட்டன் பண்ணதுக்கு முந்தி எதுக்கு கட் பண்ணா? இந்த டைம் நமக்கான டைம். இதையா விட்டு வைக்கணும்? இதை விட்டு வச்சானா இதே மாதிரி ஒரு சான்ஸ் இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உள்ள வேற யாரும் இல்ல, வெளியில என்ன யாரும் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ட்ரை பண்ணி பாப்போமா? எப்பயாச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மயக்க மருந்து வாங்கி வச்சதா நல்லாதான். கர்ச்சிப்ல ஊத்தி 2 செகண்ட் இவ முகத்துல வச்சாலே போதும். ஏன் நம்ம 2 மணி நேரத்துக்கு மயக்கம் தெளியதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா நிலனுக்கும் தியாக்கும் எந்த தப்பா நடந்திருக்காது. அதே மாதிரி அர்ஜுன் கூடாலே என்னமே வாழ ஆரம்பிக்கலைவா. தியா எனக்கு தான். கடவுள் எனக்காகவே தியாவை படைச்சது. அவளுக்கு வேணா என் காதல் புரியாம இருக்கலாம். இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போறத யாராலையும் மாத்த முடியாது. என்னமா இவ அர்ஜுனுக்கு போன் பண்ண மாதிரியும் தெரியல. அவன் போன் பண்ணாதான் வருவான். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நம்ம மனசுல இருக்கிறத அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அர்ஜுனை விட உனக்கு நான் தான் பெஸ்ட்னு உனக்கு இன்னைக்கு நான் புரிய வைக்கேன். அதுக்கு முதல் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கணும் தியா. இதுதான் சரியான நேரம். இந்த வாய்ப்பை விட்டேனா இனிமே இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க போறதே இல்ல. ஹலோ. அர்ஜுன வர சொல்லதுக்கு தான் போன் பண்ணிருக்காளோ? என்ன தியா முடிஞ்சா? இல்லங்க என்னமோ 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஏண்டி அது பிறகு என்னத்துக்கு மிஸ்டு கால் கொடுத்த? இல்லங்க என்னமோ 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதாண்டி கேட்கேன். அது பிறகு என்னத்துக்கு மிஸ்டு கால் கொடுத்தேன்னு கேட்டேன். போன் அட்டன் பண்ணதுக்கு முந்தி கட் பண்ணியாச்சு. இல்லங்க என்னமோ முடிக்கல. அப்பாடா. சரி முடிச்சிட்டு கூப்பிடு. ஒழுங்கு கேட்கல அர்ஜுன். நான் டேக் போட்டுட்டு இருக்கேன். பிரவீன் ரேக்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஏம்மா சரிம்மா, முடிச்சுக்கிட்டு கூப்பிடு. சரிங்க வச்சிடுறேன். இதை சொல்லதுக்கு தான் மிஸ்டு கால் கொடுத்துருக்கா. ஒருவேளை தெரியாம அவ கை தட்டுப்பட்டு கால் வந்திருக்கான். என்ன இவர் புறப்பட்டு வருவாருன்னு பார்த்தா முடிச்சிட்டு கூப்பிடுங்கிறாரு. இவர் வராதது நல்லதான். பிரவீனுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு முகம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். தியா, ம்? வெளிய எங்கேயாவது போயிருந்தியோ? ஆமாயா. இல்ல புடவையெல்லாம் கட்டி இருக்க கண்டியா? அர்ஜுனோட ஃப்ரெண்டுக்கு குழந்தைக்கு பிறந்த நாள். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். அர்ஜுனோட ஃப்ரெண்டுக்கு குழந்தை, அதுக்கு எதுக்கு நீ போனோம்? என் புருஷனுக்கு ஃப்ரெண்டுக்கு குழந்தை. அவருக்கு வேண்டப்பட்டவியானா எனக்கு வேண்டப்பட்டவியா தானே. என்னதியா புருஷன் எல்லாம் சொல்லியா? அது கூட உனக்கு தெரியாதா? இல்ல தெரியும், சும்மா கேட்டேன். அப்பனா அர்ஜுன நீ ஏத்துக்கிட்டியா? நீ என்ன தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல சும்மா கேட்டேன். ஆனா தியா, சாரில நீ சூப்பரா இருக்க. உனக்கு சுடிதாரை விட சாரி தான் சூப்பரா இருக்கு. நிலா அழகா நீ அழகான்னு கேட்டா நீ தான் அழகு. அந்த அளவுக்கு அழகா இருக்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. புடவையில அழகா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? இதெல்லாம் ஒரு தப்பாதியா? உனக்கு என்ன பேசணுமோ அதை பத்தி மட்டும் பேச. புது புடவை கட்டினா அம்மா கிட்ட கூட அம்மா இந்த புடவையில நீங்க அழகா இருக்குதியான்னு சொல்லுவேன். இது ஒரு குத்தமா? வேலை பாரு இருந்து. பாத்துக்கிட்டு தான் தியா இருக்கேன். அவ டேக் போட்டுக்கிட்டு இருக்கா. பிரவீன் ரேக்ல துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்பனா நான் கேட்காமலே இவ டேக் போட்டியதான் பிரவீன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்னத்துக்கு சொல்லணும்? அப்பனா அந்த அக்கா தியா, இனிமே நீ டெய்லி பொட்டிக்கு கூட சாரி கட்டிக்கிட்டே வா. உன் மொத்த அழகும் எனக்கு மட்டும்தான். உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியாது தியா. உன்னை கூடாலே நான் இருக்கேன். இத்தனை வருஷமா நான் ஆசைப்பட்டதுக்கு பிறகு கூட உன்னை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்திடப்படாதுன்னு சொல்லிட்டு உன்னை கூடாலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என் காதல உனக்கு புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா நீ தான் புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த சிச்சுவேஷனை கூட நான் தவற விட்டேன்னு வச்சுக்கான். இனிமே நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாம் ரெடி தான் தியா. என்ன கல்யாணத்துக்கு முன்னமே உனக்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு எனக்கு கேவலமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்ன திடீர்னு நம்மள பார்த்து சிரிக்கியா? என்ன தியா குட்டி, திடீர்னு என்னைய பார்த்து சிரிக்கியா? ஒன்னு பார்த்து இல்ல பிரவீன். பரவாயில்ல, இங்க நான் தானே இருக்கேன். ஒன்னு பார்த்து இல்ல, நான் அவரை பார்த்து சிரிச்சேன். எவரை பார்த்து? இவர் எதுவும் பண்ணாம பார்த்ததுக்கே இவன் பயந்து கீழே விழுந்துட்டான். பிரவீன், அர்ஜுன் நீங்களா? ஸ்லிப் ஆயிட்டேன். ஸ்லிப் ஆயிட்டியா? ஆர் யூ ஓகே? ஆமா ஆமா, நான் ஓகே தான் அர்ஜுன். நீங்க என்ன இங்க? நான் என்ன இங்கனா? இல்ல வாங்கன்னு சொல்லதுக்கு தான் நீங்க என்ன இங்கன்னு கேட்டேன். அர்ஜுன் இப்ப கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். பிரவீன், இது எங்களோட பொட்டிக். நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். என்னைய வாங்க போங்கன்னு சொல்லதுக்கு நான் கஸ்டமர் இல்ல. இல்ல உங்க போட்டிக்குனா?
என் பொண்டாட்டியோட பொட்டிக்னா அது எனக்கும் சொந்தம் தானே. என்னம்மா நான் சொல்லது சரிதானே? ஆமாங்க. அப்பனா இது எங்க பொட்டிக், நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். என்னைய வாங்கன்னு சொல்லதுக்கு நீ யாரு? நீங்க வேலை பார்க்க கஸ்டமர் வந்தா உள்ள வாங்கன்னு சொல்லியது உனக்கு வேலை. ஓனர் வந்தா வாங்கன்னு நீ எனக்கு சொல்லணும். இங்க உள்ள யார் வரனா யார் வரக்கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். கரெக்ட் தான் அர்ஜுன், கரெக்ட் தான். இனிமே எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு half an hour ஆகும் அர்ஜுன். நான் போகணுமா இல்லனா? இல்ல போக வேண்டாம். நான் இருக்கச்சுல நீங்க என்னதுக்கு அர்ஜுன்? நான் தான் அவளுக்கு துணையா இருக்கனே. என்னம்மா கிளம்பட்டுமா? அதான் பிரவீன் இருக்கானே உனக்கு துணைக்கு. இல்லங்க, இன்னமும் 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். நீங்க இனிமே வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் புறப்பட்டு வரணும் கூட்டிட்டு போறதுக்காண்டி. அலைச்சல் தானங்க மிச்சம், அதுக்கு இங்கே இருந்துருங்க ப்ளீஸ். அப்ப சரி. சரி, என்ன பிரவீன், பிளான் எல்லாம் சொதப்பிட்டு போலாம். பிளானா என்ன பிளான்? நான் இதெல்லாம் கொண்டு வச்சிருந்தியா? சரி சரி பிரவீன். அந்த அக்கா எப்ப கிளம்புனாவ? அவிய பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கியா, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் அண்ணா வந்து கூட்டிட்டு போயிட்டாவ. ஓ சரி சரி, நீ வேலை பாரு, முடிச்சோன்னா கிளம்பலாம். சரிங்க. ஒரு வேளை இவதான் வர சொல்லிருப்பாளோ இவனை? சேச்சா, தியாக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனை எதுவுமே பண்ணல, முறைக்கு கூட இல்ல, ஜஸ்ட் சும்மா பார்த்தாரு அவ்வளவுதான். அதுக்கே பயந்து கீழே விழுந்துட்டான். தப்பு இல்லாதவன் எதுக்கு பயப்படணும் இவரை பார்த்து? நம்மளும் தான் அந்த வீட்டுல இருக்கோம், என்னைக்கு திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டினாலும் என் மேல எந்த தப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வரைக்கும் இவரை பார்த்து நான் பயந்து ஓடினதே இல்ல. இவன் என்னத்துக்கு இப்படி பயப்படுறான்? ரெண்டே 2 டேமேஜ் பீஸ் அவ்வளோதான். அதையும் காலமா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வேலை முடிஞ்சிடும். வீட்டுக்கு போயிருந்திருந்தா நிம்மதியா இருக்கவும் முடியாது, உறக்கமும் வந்திருக்காது, வேலையும் ஓடாது. இனிமே நிம்மதியா போய் உறங்கவாது செய்யலாம். தியா, எல்லாத்தையும் நான் உள்ள வச்சுட்டேன். இனிமே நான் வீட்டுக்கு கிளம்பலாம்ல? இல்ல என்னமோ ஏதாவது வேலை இருக்கா, அதை முடிச்சுட்டே போறேன். இல்ல பிரவீன், அர்ஜுன் வந்ததுக்கு பிறகு நீ சும்மா ஒரு இடத்துல இருக்காம நல்லா ஃபாஸ்டா வேலை பார்த்துக்கிட்டே இருந்த. முதல்ல உன் கவனம் பொட்டிக்ல இருந்த வேலையில இருந்திருந்தனா இதுக்கு முன்ன வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். தியா, நான் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். ஆமா ஆமா பிரவீன், நீ வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்த. நீ இப்படி சொல்லச்சுல நான் வேலை பார்க்காம இருந்த மாதிரிலாம் தோணும். அப்படி சொல்லல பிரவீன், அர்ஜுன் வந்ததுக்கு பிறகு என்னமோ ஃபாஸ்டா வேலை பார்த்தேன். எனக்காண்டி அவர் காத்துட்டு இருக்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கான்ல, அதான். ஓ அப்படி சொன்னியா? நான் கிளம்பட்டுமா அப்ப? கிளம்பு பிரவீன். அம்மா, உன்னோட ஐபோன் தொலைஞ்சதுல, திருப்பி போன் எப்ப வாங்க போற? நாளைக்கு சாயந்தரம் வாங்கணும்னு இருக்கேன் தியா, நான் கிளம்புறேன். அர்ஜுன், அர்ஜுன், சொல்லு பிரவீன். அர்ஜுன் நான் கிளம்புறேன். கேட்காமலாம் இருக்க இவனுக்கு நல்ல கேட்கும். தியா காண்டி போர்த்து போக வேண்டியதா இருக்கு. அர்ஜுன் நான் கிளம்புறேன்னு சொன்னேன். உள்ள வரச்சுல என்கிட்ட கேட்டுட்டா உள்ள வந்த? இல்ல அர்ஜுன், இப்ப நீங்க இருக்கிறியா இல்ல, அதான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் அவள்கிட்ட சொன்னாச்சுலாம், கிளம்பு. சரி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு வேலைக்கு வச்சிருக்கான். முடிஞ்சதுங்க, கிளம்பலாம். முடிஞ்சதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி இருக்கு? வேட்டு கொட்டியிருக்கான். அது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருந்து. இருந்த இடத்துல இருந்து வேலை செய்யுதுன்னா வேர்க்காம இருக்கான். இத்தனை ஃபேன் ஓடுது, ஏசி இருக்கு, இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் வேர்த்து கொட்டி இருக்கு கண்டியா? அதாங்க, இருக்க இடத்துல இருந்தா வேர்த்து கொட்டாது. ஓ அப்பனா பயத்துல வேர்த்து கொட்டலையா? பயம்? எனக்கு என்ன பயம்? கிளம்பலாமா? போலாம். வா. ஷட்டர். ஷட்டரா? கிளாஸ் தானே இருக்கு வெளியே. இல்ல, அது வெளியதான். ஷட்டர் மேல இருக்கு. பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்குது கண்டியெல்லாம், அந்த அண்ணன் தான் வந்து பூட்டி தரான். பிரவீன் இல்லைன்னா அந்த அண்ணன் வருவாவ. இன்னைக்கு அந்த அண்ணனை பூட்டிட்டு போயிட்டாவலாம். சரி வெளியே வா, நானே பூட்டுறேன். இனி என்னமோ உறங்கலையா? அண்ணனா அண்ணியும் வராம எப்படி கவினும் உறக்க வரான்? நீ என்ன என்னமோ ரூமுக்கு போகாம இங்கே இருக்க? அதேதான், அண்ணி பொட்டிக்ல இருந்து வராம எப்படி உறக்க வரும்? நமக்கு ஏதாவது ஒண்ணுனா ஏன் என்னமோ சாப்பிடலையா, ஏன் என்னமோ சாப்பிட்டதுக்கு வரையல. சொல்ல போனா என் அம்மா பண்ணிய வேலையெல்லாம் அவியதான் பாத்துக்கிட்டு இருக்காவ. இது வரைக்கும் ஒரு நாள் கூட என் அம்மா என்னைய படின்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. அவிய வந்ததுக்கு பிறவே ரூமுக்கு போலாம், நானே போய் பொட்டிக்ல பாத்துருப்பேன். அண்ணன் தான் போயிட்டு கண்டியா, அதுக்கு முந்தைய யாரும் போவாண்டான்னு சொன்னதுனாலதான் போவேல. இந்த வந்துட்டாவ பாரு. என்னடா ரூமுக்கு போற ஐடியா எல்லாம் இல்லையா? அதோ இனிதான் அண்ணே. அண்ணே உங்களுக்காண்டிதான் காத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சா, நீ நாங்க பயந்துட்டோம். சீசன் டைம் இந்த மாதிரி வேலை இருக்கும். நீ போய் தூங்கு, கவினை நீ ரூமுக்கு போ. சரிங்க அண்ணி. ரோசே, இருந்த இடத்துல இருந்தே உறங்கியாச்சு, போய் கடந்து உறங்குங்க. ஏலே கோம்பு பையலே, பிள்ளை குட்டி வரட்டு, வந்ததுக்கு பிறகு போறேன். அவ வந்து ரூமுக்கு போயிட்டாவ. வந்துட்டாளா? கிழவன உறங்காம பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. தாத்தா கிட்டே போய் உறங்கறதுக்கு சொல்லுங்க. கேட்டி, இனிமே நீ ரூமுக்கு போ, நீ ரூம்ல போய் இருந்து படி. சரி ரோஸ். என்ன ரெஃப்ரெஷ் ஆயாச்சா? ஆமாங்க, இப்பதான் மூச்சு வந்த மாதிரி இருக்கு. நீங்க என்ன இன்னமும் தூங்கலையா? இல்ல நீ தூங்கி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
ஐயோ மறந்தே போச்சு. இவன் போன் நம்மள்கிட்ட தானே இருந்தது. இவன் பார்வைக்கும் இவர் போன் உடைச்சதுக்கு என்னமோ சம்பந்தம் இருக்கு. அந்த போனை எடுத்து பார்த்துக்கிட்டேன். யாருக்கு போன் இது? இது இவளுக்கு போன் இல்லையே. ஒருவேளை பொட்டிக்ல உள்ள போனா இருக்கும். ம் ஒன்னும் இல்ல. பரவாயில்லையே, வாட்ஸ்அப் மெசேஜ் கூட டெலிட் ஆகல. இந்த பிரவீனுக்கு வாட்ஸ்அப் சேட் நமக்கு என்னத்துக்கு? வேற இவர் நமக்கு வாட்ஸ்அப் சேட்டை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படியெல்லாம் செக் பண்ணி பழக்கம் இவருக்கு கிடையவே கிடையாது. இவனுக்கு வாட்ஸ்அப் சேட் பார்த்துட்டுலாம் கோவப்பட்டுட்டு எப்படியும் போனை உடைச்சிருக்க மாட்டாரு. வேற என்னமோ ஒரு காரணத்துக்காண்டி தான் கோவப்பட்டுக்கிட்டு போனை உடைச்சிருப்பாரு. அது என்ன ஏதுன்னு எப்படி தேடியது? ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல இவரை கோவப்படுத்திய மாதிரி ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணிருப்பானோ? எந்த பொருளையும் தூக்கி போட்டு உடைக்க மாட்டாரு. ₹1,00,000 மதிப்புள்ள போனை தூக்கி போட்டு உடைப்பாரு. அதுக்கெல்லாம் கேலரி. இதியா தியா ஏ பைத்தியம், எதுக்குடி ஆள்ற? ஏ மெண்டல் கிருக்கி. அட அறிவுக்கிட்ட பைத்தியமே, என்னத்துக்கு அழியன்னு கேட்டேன். ஒன்றும் இல்ல அர்ஜுன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கா? ஒரு இடத்துல இருக்கச்சுல நமக்கு சேஃபா சேஃப் இல்லையான்னு ஒரு தடவை தோணினாலே போதும். அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போறதுக்கு பழவணும். அதை விட்டுக்கிட்டு ஒரு வேளை நம்ம கூட இருக்கவிய நல்லவியலா இருந்தா அவியல காயப்படுத்த மாதிரி ஆயிருமே. அவியல காயப்படுத்தாத மாதிரி தான் நடந்துக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கான். ஆபத்து அவியலுக்கு இல்ல, உனக்கு தான். என்னை வான கூப்பிடறதுக்கு தான் முதல் மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். டைரக்டா சொன்னா அவிய மனசு கஷ்டப்பட்டுருமோ இவிய மனசு கஷ்டப்பட்டுருமோ, அதனாலதானே இழுத்தேன். நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சில இடத்துல நம்ம ஓப்பனா பேசியதுனால அடுத்தவியலுக்கு மனசு கஷ்டப்பட நினைச்சேன்னு வச்சுக்கான். வருத்தம் அவியலுக்கு இல்ல, நமக்கு தான். புரியும் நினைக்கேன். அது சரி, இப்ப என்னத்துக்கு இழிஞ்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்ல, எனக்கு வருண் கூட கொஞ்சம் பேசணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கு எதுக்கு அழுற? ஒன்றும் இல்லைங்க.